ஆந்திராவில் வந்து என்னை வந்து ஒரு பொறுப்பாளரை வந்து என்னை நியமிச்சிருக்காங்க. அதாவது வந்து ஆந்திராவில் வந்து எம்எல்ஏ எம்பி எந்த விதமான ஒரு அரசியல் பொறுப்பும் இல்லாத ஒரு மாநிலமாக இருக்குது. திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து மிகவும் இட்ஸ் அ பேஷனேட் ஸ்டேட் ஆந்திர பிரதேஷ். அதை வந்து இல்லாத ஒரு மாநிலத்தில் வந்து இருக்கிறத நான் உருவாப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை, அதாவது வந்து இந்த லாஸ்ட் க்ளோரியை வந்து மீண்டும் வந்து நம்ம கொண்டு வருவோம்னு சொல்லி என் மேலே நம்பிக்கை வைத்து என்னைய தலைவர் ராகுல் காந்தியோட அனுமதியோடு என்னோடய தலைவர் இம்ரான் பிரதாப் காரி எம்பி வந்து நியமிச்சிருக்காரு. அதை வந்து நாங்கள் வந்து சிறப்பாக வந்து வரக்கூடிய தேர்தலில் வந்து இந்த தெலுங்கு தேச கூட்டணி ஆட்சியை வந்து அவங்க வந்து ஊழல் மட்டுமல்ல, அவங்க வந்து அவங்க அராஜகம் அதிகமாக இருக்குது, அந்த ஒரு நிலையை மாற்றி திரு ஷர்மிளாஜி அவர்கள் வந்து வரக்கூடிய எலெக்ஷனில் முதலமைச்சராக வருவாங்கன்னு சொல்லி போட்டு நாங்கள் நம்புகிறோம். அதுக்காக நாங்கள் பாடுபடுறோம். ஒரு பெரிய அஜெண்டாவை நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். எப்படி சிறுபான்மை பிரிவு வந்து மாநிலத்துக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அஜெண்டா வந்து நானே வந்து கிரியேட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். அதை வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது இனிமையாக வந்து அது நடக்குங்க. சிறுபான்மை பிரிவு மக்கள் வந்து ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே வந்து எல்லா பெரும்பான்மைக்கும் உதவியாக இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் சிறுபான்மை பிரிவு வேணும். ஆனால் சிறுபான்மை பிரிவுக்கு வந்து ஆளும் அந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா அவங்க வந்து அதை நிராகரிக்கிறாங்க. வரக்கூடிய காலங்களில் வந்து ஆட்சி மாறும்போது நம்முடைய ராகுல் காந்தி சொன்னாங்க, நடந்த எல்லா தவறுகளுக்கும் அங்கே பதில் சொல்லணும்னு சொல்லி சிறுபான்மை பிரிவு மக்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் வேணும்னு சொன்னால் நம்ம காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் ஆட்சிக்கு வரணும், ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும். அப்படி இருக்கிற போது எங்களுடைய சிறுபான்மை பிரிவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நிலை வரும். அதை வந்து இப்போ நம்ம இருக்கிற இந்த கோவை மாவட்டமும் அதை சிறப்பாக எடுத்து செய்வாங்க நான் நம்புகிறேங்க. ஓட் சோரிக்காக வேண்டி ராகுல் காந்தி தலைவர் வந்து அது ஒரு ப்ராபகண்டா வந்து அது பண்ணியிருக்காரு. நியாயமான ஒரு 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 கோரிக்கை. அதை வந்து பெங்களூரில் வந்து இருக்கிற ஒரு தொகுதியிலே வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை. ஹரியானா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கரில் வந்து இந்த ஓட்டு திருட்டை வந்து நடந்த ஒரு நிலையை வந்து அவர் வந்து ப்ராபகண்டாப்படுத்தியிருக்கிறாரு. இந்த நிலையை வந்து எல்லாரும் வந்து எடுத்து மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லணும். அவர் வந்து இந்த யாத்திரை வந்து இதுக்காக சிறப்பாக வந்து பீகாரில் வந்து 1300 கிலோமீட்டர் 23 டிஸ்ட்ரிக்டை வந்து அவர் கவர் பண்ணி அவர் போய் இந்த நிலையை வந்து எடுத்திருக்காரு. அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு மக்கள் மத்தியில் வந்து எலெக்ஷன் கமிஷனோட பிஜேபி கவர்மெண்ட் இணைந்து, ஒன்றிய கவர்மெண்ட் இணைந்து ஒரு பெரிய வந்து ஒரு ஓட்டு திருட்டை ஏற்படுத்தி அவங்க வந்து சாதகமாக அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் ஆட்டம் பாமாக கொண்டு வந்திருக்கீங்க. ஹைட்ரஜன் பாமாக நாங்கள் வந்து மீண்டும் மக்களுக்கு அதை தெரிவுபடுத்தி பீகாரில் மட்டுமில்லை மீண்டும் இந்தியாவில் வந்து நம்ம இழந்த ஒரு நிலையை வந்து எடுத்து ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வருவார் அப்படிங்கிற ஒரு நிலையை பீகார் மக்களோட சப்போர்ட் மட்டுமில்லை வரக்கூடிய நிலையில் வந்து எல்லாரும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. நம்ம காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆட்சிக்கு வரும். அதுதான் வந்து அவர் எடுத்திருக்க இந்த ஓட்டு திருத்தத்தோட விஷயம். ஓட்டுச்சோரி வந்து